ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம இந்த வீடியோ எதை பற்றி எடுக்கோம்னா, பாப்பாவுக்கு மொட்டை போட போகுது. நானும் பல வருஷம் கழிச்சு ஊருக்கு போகிறேன். ஊரில் இருக்க கோயிலில் தான் மொட்டை எடுக்க போகிறோம் பாப்பாவுக்கு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் ட்ரெயினில். அப்போது நைட் அவள் பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணா. அதுக்கடுத்து நைட் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் இப்போ காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நடக்கு பாப்பாக்கா. பாப்பா தூங்கிட்டு இருந்த கேப்பில் நாங்களும் நாஸ்டா பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நாங்களும் ட்ரெயினில் அப்படியே இப்போ வெளியே வியூவை பார்த்துட்டு இருந்தோம் எப்படி இருக்குன்னு. நான் என்ன பல வருஷம் கழிச்சு போகிறேன்னு எனக்கே ஒவ்வொரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஊரில் எப்படி இருக்குன்னு. ஒய்ஃப்க்கு ஃபஸ்ட் டைம் தான், பாப்பாவுக்கும் ஃபஸ்ட் டைம் தான். ஸோ அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க எப்படி இருக்கும் ஊரில். நான் சொன்னேன் ஊருக்கு ஒரு ஆட்டை வாங்க பாருங்கள். நம்ம ஊரில் ஆறு குளம் எல்லாம் பக்கத்தில் இருக்கும். நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு நல்ல இடம் இருக்குது நமக்கு. வாங்க நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வச்சு பேசிட்டு இருந்தேன் அப்படியே. அதே மாதிரி அப்பப்போ பாப்பா கொஞ்சம் சீடாகிட்டு இருந்தா, அவ்வளோதான். அதுக்கடுத்து நார்மல் ஆகிட்டா பாப்பா வந்து. அதுக்கடுத்து ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு. அதுக்கடுத்து நான் பாப்பாவை கீழே இறக்குனேன். எல்லோரும் திட்டிகிட்டு இருந்தாங்க வீட்டில், பாப்பா இப்படி கீழே இறக்காதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ட்ரெயினிங்க எப்படி அரை மணி நேரம் நிற்கும். ஸோ அதனால் பாப்பாவை நிறைய கீழே வச்சுருந்தனால பாப்பாவுக்கு லஞ்ச் கொடுக்க வேண்டியிருந்தது. ஸோ பாப்பாவுக்கு லஞ்சும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பாப்பாவை நான் தான் அந்த நேரத்தில் ஃபுல் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பாவை. ஸோ அவள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிதலம் பண்ணேன். ஏன்னா எனக்கு செல்லம் ரொம்ப அவளுக்கு, பாப்பாவுக்கு ஆல்வேஸ். ஆக்டிங்லாம் வந்தால் பாருங்கள் எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட்டு தூங்காமல் இருந்தேன். வெளியே பார்த்தேன் மதுரை ஜங்ஷன் வந்துட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப பல வருஷம் கழிச்சு நான் இங்கெல்லாம் பார்க்குறேன். இப்போ வந்து ஒரு நாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும். இதே மாதிரி யோசித்து வச்சுருக்கேன், பார்ப்போம். அங்கேயும் ஒரு நாள் பிளான் போட்டிருக்கேன், ஃபேமிலியோடு போகணுன்னு. பார்ப்போம் அங்கே போகிறதுக்கு. நாளைக்கு மார்னிங் ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆனேன்னு பாப்பாவுக்கு மொட்டை போட போகுது. அதுக்கான பிளான் தான் ஓடிட்டுருக்கு. ஆல்ரெடி ஃபோனில் டிஸ்கஷன் பண்ணிட்டேன் வீட்டில். மார்னிங் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. நான் கோயிலில் போய் எடுக்கேன் வீடியோ. கோயிலில் போய் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு மொட்டை போட போகிறதுனால எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுறது எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இப்போ தாத்தா மடியில் உட்கார வச்சு முடி எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள். அப்போ அந்த ரொம்ப ஏங்கி ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு ஒன்றும் தெரில அவளுக்கு. அவள் கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், முடி எடுக்கும்போது அவங்க அம்மாவும் அழுது. ஆனால் பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்கு. அப்புறம் எப்படியும் மொட்டை எடுத்து தான் ஆகணும். அப்போது ஒரு சைடுக்கு மொட்டை எடுத்தாச்சு. அடுத்து இந்த சைடில் மொட்டை எடுக்கிறதுக்கு அதுக்கடுத்து அவங்க அம்மா அந்த சைடில் போய் உட்காந்தாங்க. அதுக்கடுத்து அந்த சைட்லேயும் மொட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த சைட்லேயும் முடி வெட்டிகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது பாப்பா அப்பப்போ என்ன பார்த்துட்டு இருந்தா. அவள் பார்க்குற பார்வையில் என்ன சொல்கிறேன்னு தோணுதா, டாக்பா எனக்கு முடி எடுத்துகிட்ருக்காரு, நீ உன் பாட்டில் வீடியோ எடுத்துகிட்ருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கடுத்து அவளுக்கு அந்த காதில் அந்த சுண்ணாம்பு தடவி அப்படி வச்சு ஓட்டை போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஊரில். ஸோ அந்த ப்ரோசஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு சைடில் நிஷான் வச்சதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்மல் போட்டாச்சு. அப்புறம் ஒன் சைடில் ரைட் சைடு கம்மல் குத்தியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி சேம் ப்ரோசஸ் பண்ண ஆரம்பித்தார் அவர். அந்த சுண்ணாம்பை தடவி அப்புறம் அந்த ஓட்டையை போட்டு அதுக்கடுத்து மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மல் குத்தியாச்சு. பாப்பாவுக்கு கம்மல் குத்தியாச்சு. ஒரு அழகிய ப்ரொசஸஸ் முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து பொங்கல் வைக்கிற ப்ரோசஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கடுத்து மறுநாள் பார்த்திங்கன்னா நான் ஆற்றுக்கு போனோம் குளிக்கிறதுக்கு. ஸோ நான் சொன்னோம்ல குளம் ஊரில் எப்படி இருக்குன்னு, இது வந்து எங்கள் ஊர் குளம். பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு பெய்யாச்சு. நான் குளிச்சுட்டு இருந்தேன், கீழே குளிச்சுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து கீழே குளித்ததுக்கப்புறம் சொன்னாங்க மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஸ்கூல் நேரத்தில் நான் இங்கேருந்து நடந்து போயிருக்கோம். நாங்கள் இந்த லைன்லேருந்து அந்த சைட்லேருந்து அந்த மர சைடு இருக்கலாம், அந்த சைட்லேருந்து நாங்கள் நடந்து போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே போனோம்னா ஆற்றுக்கு குளிக்க போனோம்னா இங்கே ஆழமே இருக்காது. அங்கே கீழே இருந்தால் ஆழம் இருக்கும். இங்கே வரைக்கும் தொட வரைக்கும் தான் ஆழம் இருக்கும். இங்கே வந்து சின்ன பிள்ளைங்களும் குளிச்சிக்கலாம், பெரிய ஆளுங்களும் குளிச்சிக்கலாம் இங்கே வந்து. ஸோ சுற்றி தென்னை மரமாக இருக்கும். அப்பப்போ தென்னை மரத்துலேருந்து இளநீர்லாம் விழும். அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, குடிக்கிறது, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில், ஸ்கூல் நேரத்தில் நாங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்த காமிக்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். காற்று செம்மையாக இருந்தது. நாங்கள் வயலில் கூட நடந்து போய்ட்டு இருந்தது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கேன். நான் என்னென்னா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தோம்ல. ஸோ நம்ம வயல் இருக்குது, அந்த வயலில் கூட நடந்து போன்னு சொல்லிட்டு நம்ம வயல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே வழியை கேட்டுட்டு போனேன். நம்ம வயலை பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் ஒய்ஃபு அப்புறம் தங்கச்சி மாமா எல்லோரும் ஒன்றா வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே அந்த வயலில் கூடயே நடந்து போய்ட்டு இருந்தாங்க. நான் இந்த க்ராசிங்லேருந்து வந்தேன் லெஃப்ட் சைடில், ரைட் சைட்லேருந்து அவங்க லெஃப்ட் சைடில் வந்து வந்தாங்க. அந்த அது என்ன சொல்லுவாங்க அந்த ஊரில் வந்து வரப்பு. அவங்க அந்த வரப்புலேருந்து வந்துட்டு இருந்தாங்க, நான் இந்த வரப்புலேருந்து வந்துட்டு இருந்தேன். அப்படியே போய்ட்டு இருந்தோம். மேலே போனால் வாய்க்கால் இருக்குது. இன்னொன்று அங்கே சுத்த போக வேண்டிய நிறைய இடம் இருக்குது. நம்ம இன்னும் தொடருவோம். நம்ம பயணம் இன்னும் இருக்குது ஊரில். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.